வணக்கம். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த வார வெளியீடு கன்னட காசை கட்டப்பா. அரவிந்த் ஆகாஷ், சாந்தினி, யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர் இதுவரைக்கும் திரைக்கு பின்னாடி கதாநாயகர்களை நடனத்தின் மூலம் இயக்கிக்கொண்டிருந்த கல்யாண் இந்த படத்தில் முழுநீள வில்லன் வேடத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு ஒன்லைன் கதை தான். இந்த கதைங்கிறது முழுக்க மலேசியாவில் நடக்கக்கூடிய வகையில் தான் திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்குது. படம் தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக காமெடி கலகலப்பாக போனாலும் கூட ஒரு வலுவான திரைக்கதை. இந்த பணத்தை ஏன் மலேசியாவை கொண்டு வர்றாங்க, இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறதுல என்ன சிக்கல், இந்த படத்தை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றணும், இதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கதாநாயகி ஒரு திருடியாக தான் வர்றான். ஸோ அந்த திருடிக்கும் கதாநாயகனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மெல்லிய காதல், இது கலந்து கட்டி ஒரு கலவையாக முழுக்க மலேசியாவுக்கு இவங்க எல்லாம் டூர் போனப்போ எடுத்த ஒரு ஆவணப்படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக மாற்றி திரை கொண்டு வரதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. படம் ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இந்த படம் இருக்குது. ஆனால் இந்த படம் சம்பந்தமான ப்ரொமோஷன் அல்லது மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய சென்றடையக்கூடிய வகையில் இவங்க ரொம்ப வீக்காக இருந்ததுனாலையும் முறைப்படியான ஒரு ப்ரொமோஷனும் செய்யாதனுடைய விளைவு கன்னட காசை காட்டப்பாங்கிறது ஒரு காமெடி படமாக இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் காசு கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நேரத்தில் இந்த படத்தை பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டுருக்கக்கூடிய வகையில் இந்த படத்தை மக்கள் மத்தியில் இது தயாரிப்பு நிறுவனமோ அல்லது இது சம்மந்தமான ஊடக தொடர்பாளர்கள் முறைப்படியான வகையில் இதை கொண்டு போயிருந்தால் இந்த படம் ஒரு குறைந்தபட்ச வசூலை தமிழ்நாட்டில் வசூலித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நடிகர்கள் எல்லாருமே புதுசாக இருந்தால் கூட இந்த படத்தை முகஞ்சொலிக்காமல் சந்தோஷமாக பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த படம் இருக்குது. ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எடுத்த படத்தை ஒரு குறைந்தபட்ச திரையரங்களாவது இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஆனால் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆன 5 படங்கள் இந்த படமும் ஒரு படமாக வந்ததுனால இந்த படத்திற்கு திரையரங்குகள் கிடைப்பதில் ரொம்ப மோசமான சூழ்நிலையை தான் அவங்க சந்திச்சிருக்காங்க. மிக குறைந்தபட்ச திரையரங்குகளை ஒரு 75 திரையரங்குகளுக்குள்ளதான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கிறதா தகவல் தெரியுது. அதே நேரத்தில் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒரு சரியான அளவில் மக்களை சென்றடையக்கூடிய அளவில் முழுமையாக போய் சேராதனால இந்த படம் மக்கள் மத்தியில் போய் சேரலை. அதனால் இந்த படம் நல்ல படமாக இருந்தும் மக்கள் பார்த்து ரசித்து சிரிக்கக்கூடிய படமாக இருந்தும் வியாபார ரீதியாக வசூல் ரீதியாக இந்த படம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இனியாவது இது போன்ற படங்களை எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் முன்கூடியே திட்டமிட்டு மக்கள் மத்தியில் படத்தை கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை கையாண்டால் இது மாதிரியான சிறிய பட்ஜெட் படங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வியாபார ரீதியான விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.